வெல்கம் டு தமிழ்ஸ் விலாக். நம்ம இன்றைக்கி வந்து மேட்டூர் டேம் பார்க் தான் விசிட் பண்ண போகிறோம். இது வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸுங்க. இங்கே வந்தோடனே 2 பேரும் குஷி ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஹாலிடேஸ் லீவ் விட்டு வேறு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ஒன்ஸ் பார்க்குள்ளே என்ட்ரான விட்டு அவங்க வந்து பிளேயிங் மோடுக்கு வந்துட்டாங்க. ஆதி ரொம்ப ஃபன் டைப். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்லருக்கு பின்னாடி இந்த சைடு தலையாட்டிட்டு அந்த சைடு தலையாட்டிட்டு விளாண்டுட்ருக்காரு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு பாட்டோட ரீமிக்ஸுங்க. அந்த பாட்டு வந்து பண்ணி அவங்களுக்கு அதே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ கத்தாது கம்யூனிஸ்ட்டோ வந்து ஆஸ் யூஷுவலாக ஒரு டான்ஸிங் மோடை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேரும் வந்து அந்த ஆற்றை பார்த்துட்டு அவங்க அதனோட கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் ஆறு, இதுதான் கோயில் பின்னாடி அப்படின்ட்டு ஆதி அவளோட சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மெயினாக லீவ் விட்டால் பாட்டி வீட்டுக்கு தான் போவாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு பார்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். பார்க் பண்ணோடனே அவங்க வந்து அவங்களோட என்ஜாய்மெண்ட் வந்து ஓவர் ஹைப்டாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பூவாக சுற்றி அதை டான்ஸ் ஆடிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இது வந்து வெள்ளரளி பூ. அவங்க வந்து பூ பறிக்கணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு போஸ் கொடுக்கவும் அதை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த அரளிப்பூவில் வந்து விளையாடும் போது சேஃபாக இருங்க. இந்த பூவை தப்பி வாயில் கிண்ண போட்டுட்டு மென்ட்டு போகிறாங்க. இது வந்து அடுத்த வீடியோ. இந்த பூ வந்து ரோஸ் கலர் அரளிப்பூங்க. தனுஷ்கா வந்து பூவை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அங்கே போய்ட்டு அவளோட சிக்னேச்சர் மூவ்லாம் கொடுத்துட்ருக்கா. அப்படியே டான்ஸிங் மூடையே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து செவ்வரளி பூ. ஸோ இந்த பூ வந்து அந்த சுற்றி க்ரீனரி இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நேச்சுரலான இருக்க பிளேஸ்க்கு போனால் நமக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். பசங்களுக்கும் ஒரு விளையாடுறதுக்கு நல்ல இடம் கிடச்சாச்சு. அவங்க ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்ருக்காங்க. ஆதி ஆஸ் யூஷுவல் அவரோட ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காரு. இதுதான் வந்து தோப்பு, இதுதான் செடி, இதுதான் ஆறு, இதுதான் கோயில் அப்படின்ட்டு பின்னாடி இருக்க கோயிலை காமிச்சு சொல்லிகிட்ருக்காரு. தனுஷ்கா ரீல் போட ஆரம்பிக்கிறேன்ட்டு அவங்க மரத்துக்கு முன்னாடி இருந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட ஹாப்பினஸ் பார்க்கும்போது நாமளும் குழந்தையாகவே இருந்திருக்கலாம்னு தோணுது. பட் நம்ம தான் வளர்ந்தாச்சு, நம்ம மறுபடியும் இந்த லெவலுக்கு போக முடியாதில்ல. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஆதிக்கு ஆறுனா ரொம்ப பிடிக்குங்க. அதுதான் ஆற்றை பார்த்தோன்னே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காரு. இதுதான் ஆற்று தண்ணி, இதில் மீன் இருக்கும். இந்த மீனை வந்து நம்ம பிடிக்கலாம், பிடிச்சி நம்ம சுட்டு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க கோயிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரோட பார்க்கும்போது ஜாலியாக அவரோட குழந்தை லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். தனுஷ்காவும் கூட போய் சேர்த்து நின்றுக்கிட்டாங்க. தனுஷ்கா வந்து இதில் ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு அவங்க அம்மாவோட சாங்க்கு ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவும் ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் பார்க்குறது தான் வந்து யூனிகார்ன் ஹார்ஸுங்க. இந்த ஹார்ஸுக்கு ஒத்த கொம்பு தான் இருக்கும். தனுஷ்கா தான் சுற்றி விளாண்டுருக்காங்க. அது உள்ளே கூட போய் சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. நான் வீடியோ எடுக்கிறேன் என் பக்கத்தில் வந்து எதாவது கேட்டுட்டு மட்டும் திரும்ப விட்றாருங்க. அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் பின்னாடி வாழை பிடிச்சி விளாண்டுட்ருக்காங்க. அவங்களும் 1 இயராக ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்ததுனால அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் அவ்வளோவா கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க இந்த ஜாலி லைஃப் மூடுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தனுஷ்காவுக்கு ரீல்ஸ் போட்டு எப்போ பார்த்தாலும் எந்த மூடு எடுத்தாலும் அவள் டான்ஸிங் மூமெண்ட்டே தான் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சும்மாவே டான்ஸ் ஆடிட்டுருக்கா. ஆதி ஆஸ் யூஸ்வல் அந்த குதிரையை வந்து சுற்றி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இந்த குதிரை, யானை இந்த மாதிரி பொம்மைலாம் நல்லா பிடிக்கும். எங்களை 2 பேர்த்தையும் மேலே ஏற்றி விட சொல்லி தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் முடிஞ்சு இந்த பேமெண்ட்டில் நடந்து போகிறது ஜாலியாக இருக்குங்க. இதுதான் வந்து பார்க்கை சுற்றி இருக்க பேமெண்ட் பிளாக். ஸோ இதில் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு அந்த சைடில் இருக்கிற க்ரீனர்ஸ்லாம் பார்த்துட்டு போதும் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. நாங்கள் காமிச்சது ஒரு போர்ஷன் ஆஃப் பார்க் மட்டும் தான். இன்னும் இதை பார்க்க சுற்றி ஏகப்பட்ட இடம் இருக்குது. அதெல்லாம் இந்த ஒரே வீடியோவில் போட முடியலைங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ 2 பேரும் வந்து இந்த வீலாகோட போர்ஷனை வந்து முடிக்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து பை சொல்லிவிட்டு அவங்க அந்த பேமெண்ட் பிளாக்கில் லாங் டூரேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து வேறு என்னென்ன போர்ஷன் கவர் பண்ணுறேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன். மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்